Hello students, today we will discuss about the topic grains. See, last classes we were seeing about matter and materials. What kind of materials we seen? Fibers. Fibers materials we seen. Today we will see grains. Okay. See, what is a grain? Grain is a small, hard, dry seed. It is a small, it is a too hard, it is dry seed. For example, raw rice, பச்சரிசி பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ட்ரை சீட். நோ, அது என்னது, ரொம்ப ட்ரையாக தானே இருக்குது அந்த விதை. தென் இட் இஸ் ஹார்டாக தானே இருக்குது, ரொம்ப பலமாக தானே இருக்குது. தென் இட் இஸ் ஸ்மால் சைஸ் ஒன்லி. நோ, ஸோ தட்ஸ் வை தே சே கிரைன் இஸ் ஏ ஸ்மால், ஹார்ட் அண்டு ட்ரை சீட். கிரைனா தமிழில் தானியங்கள் சொல்லுவாங்க. ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? சி, டூ மெயின் டைப்ஸ் ஆஃப் கமர்ஷியல் கிரைன் crops are cereals and legumes. Cereals and legumes, we divide into two types, cereals and legumes. First one, cereals. Cereals na enadhu, தானியங்கள் தான் cereals. For example, wheat, maize, millet, it is called cereals. Okay. Legumes means pulses, பருப்பு வகைகள். ஓகேவா? it is legumes. For example, மூங் தால் தெரியல உங்களுக்கு, இதெல்லாம் வந்து என்னது, legumes. ஓகே, பல்சஸ் ஆர் தால்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபைனலி வாட் இஸ் அ கிரைன்? கிரைன் இஸ் எ ஸ்மால், hard and dry seed. Okay, now we will be see some of the whole grains. First one, wheat. This is the most important crop cultivated in the world. உலகத்தில் அதிகமாக பயிரிடப்படுறது இதுதான். It is rich in fiber, vitamin and minerals. ஸோ இதில் என்ன இருக்குது? ஃபைபர் அதிகமாக இருக்குது, விட்டமின் அதிகமாக இருக்குது, மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் இட் ஹாஸ் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகே, தட்ஸ் வை சுகர் பேஷண்ட் டேக்கிங். அதனால தான் வந்து அந்த சுகர் பேஷண்ட்லாம் எடுத்துப்பாங்க. அதை நிறைய ரைஸை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த கோதுமையில் செஞ்ச ப்ராடக்ட், ஃபுட் ப்ராடக்ட் தான் சாப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஓகேவா? பிகாஸ் இட் ஹாஸ் லோ கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் தே கேவ் சி தட் breads, cakes, pasta, wheat and cracked wheat. ஸோ ப்ரெட்ஸு, கேக்ஸு, பாஸ்தா இதெல்லாம் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிடுவோம். பாஸ்தா வந்து மம்மி செஞ்சு தருவாங்க, பார்த்துருப்பீங்க. வீட்டு கோதுமை, கிராக்கட்னா உடஞ்ச கோதுமை. சி தட் பிக்சர், ஐ கேவ் wheat plant, bread, then some of the wheat product, then cracked wheat, then wheat. Do you understand what I'm saying? Next we will see maize, மக்காசோளம். In many tropical and subtropical countries, maize is the main food that people eat. Subtropical, tropical என்னமா? ட்ராபிக்கல்னால் வெப்பமண்டலம் சார்ந்த, அதிகமான வெப்பமண்டலம் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர், வெப்பமண்டலம் சார்ந்த பகுதிகள் தான் ட்ராபிக்கல் சொல்லுவோம். சப்ட்ராபிக்கல்னால் துணை வெப்பமண்டலம் சார்ந்த இந்த மாதிரி கண்ட்ரிஸ் தான் அதிகமாக இதை வந்து விளைவிக்கிறாங்க, இதை மெய்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் they gave மெக்சிகோ அண்டு அமெரிக்கா. These two countries mainly cultivated in this plant, maize plant, மக்காசோள செடி அதிகமாக விளைவிக்கிறாங்க. விளைவிச்சு அதையே சாப்பிட்றாங்க. Do you understand what I'm saying? It is also known as corn. What is that? Corn சொல்லுவாங்க. It is rich source of many vitamins and minerals. It is rich source of many vitamins and minerals. So vitamins and minerals இதில் அதிகமாக இருக்குது. For examples they give sweet corn. நம்ம அடிக்கடி சாப்பிடுவோம். அதை எங்கள் ஒரு ஷாப் போனால் அங்கே விற்பாங்க ஸ்வீட் கார்ன். தென் பிரேக்ஃபாஸ்ட் சிரல், இந்த வீட்டில் மக்காசோளம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வேக வச்சு சாப்பிடுவோம், காலையில் உணவாக எடுத்துப்போம். தென் டார்டிலா சிப்ஸ், இந்த மக்காசோளம் மாவை வந்து சிப்ஸாக செஞ்சு சாப்பிடுவோம். நெக்ஸ்ட்டு டாக்கோ, இட் இஸ் கைண்ட் ஆஃப் மெய்ஸ் ப்ராடக்ட். சி தட் பிக்சர். ஓகேவா? இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து டாக்கோ. நெக்ஸ்ட்டு மெய்ஸ் ஆயில், அதாவது மக்காசோளத்தில் ஆயில் கூட ரெடி பண்ணுறாங்க. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? சுகர் பேஷண்ட் கூட ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இப்போல்லாம் ஸ்வீட்டில் சர்க்கரைக்கு பதிலாக இந்த மெய்ஸோட டேஸ்ட்டை தான் ஆட் பண்ணுறாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வி வில் சி ரைஸ் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஈட்டிங் ரைஸ் ஒன்லி. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? சி, ரைஸ் இஸ் ஏ டைப் ஆஃப் கிராஸ். இது ஒரு டைப் ஆஃப் கிராஸ், ஒரு புல் வகையை சார்ந்தது. ஓகே, லார்ஜ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஹியூமன் பாப்புலேஷன், எஸ்பெஷலி people in Asia have this as their main food. ஸோ ஏஷியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஏஷியன் கான்டினென்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரிஸ் இருக்குல்ல, ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் கல்டிவேட்டட் இன் திஸ் ரைஸ் அதிகமாக விளைவிக்கிறது எங்கே?
in the Asian countries la. Okay, do you understand what I'm saying? For example, they give rice, idli, idiyappam and rice aval. Rice அரிசி தெரியுங்களா, அரிசி சாப்பாடு, தென் இட்லி, ரைஸ் இட்லி, தென் இடியாப்பம், தென் ரைஸ் அவல், ஃப்ளாட்டட் அவல் சொல்லுவாங்க. சி தட் பிக்சர், பேடி பிளான்ட்லேருந்து தான் ரைஸ் வருது. ஓகேவா, அதுதான் சீடு தான் ரைஸ்ன்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேவா, பேடி பிளான்ட்டு, இட்லி, தென் இடியாப்பம், தென் ஃப்ளாட்டட் ரைஸ், அதாவது வந்து ரைஸ் அவல், தென் ரைஸ் ரா ரைஸ், தென் பிளான்ட், பேடி பிளான்ட். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ரைஸ்? வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வி வில் சி மில்லட், சிறுதானியம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த கம்பு மாதிரி இருக்குல்ல, அது அந்த கம்பு சொல்கிறல, அதுவும் சிறுதானியம் தான். அதுவும் ஒரு வகையான சிறுதானியம் தான். ஸோ மில்லட்ஸ் ஆர் எ குரூப் ஆஃப் ஸ்மால் சீடர் கிராசஸ். இட் இஸ் எ குரூப் ஆஃப் ஸ்மால் சீடர் கிராசஸ். ரொம்ப சின்ன விதைகளை உடைய ஒரு புல் செடிங்க இதெல்லாம். ஓகேவா, இட் ஹெல்ப்ஸ் இன் வெயிட் லாஸ். நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறது இது ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் பேரண்ட்லாம் கூட இந்த பார்லி, அப்புறம் இந்த சொர்க்கம், இந்த ஃபிங்கர் மில்லட், இந்த ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் இதான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வேக வச்சு சாப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க ரைஸுக்கு பதில். ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? ஸோ இட் ஹாஸ் ஹை ரிச் இன் ஃபைபர் அதிகமாக இருக்குது இதில். ஓகேவா, நார்சத்து அதிகமாக இருக்குது. தென் சம் ஆஃப் த மில்லட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் சொர்க்கம், ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட், ஃபிங்கர் மில்லட், பியூர் மில்லட். நான் ஒன்லி ஐ டோல்டு. ஓகே, சொர்க்கம், சி தட் பிக்சர், சொர்க்கம், அது சொர்க்கம் கம்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட், குதிரைவால் கம்பம் சொல்லுவாங்க. ஓகேவா, வரகு சாமம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். வரகு இங்கே பாரு, பார்னியார்ட் மில்லட், இது வந்து வரகுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபிங்கர் மில்லட், இது வந்து என்னது, கம்பம் குடிக்கிறோம்ல, அந்த கம்பு. ஓகேவா, டு அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே பாரு லாஸ்ட்டில் பாரு, பார்லி இது கம்பு காட்டுறாங்க, இது பாரு லாஸ்ட்டில் இருக்குது பிக்சர். டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? ஸோ டோட்டலாக 1 2 3 4 5 பிக்சர் ஐ கேவ். தே ஆர் what is that, millet products. Do you understand? Very good students. Next we will say household goods, வீட்டு உபயோக பொருட்கள். இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், கிரைன்ஸை பார்த்தோம், கிரைன்ஸில் இருக்கிற சில ப்ராடக்ட்டை பார்த்தோம். இப்போ ஹவுஸ்ஹோல்ட் குட்ஸ், வீட்டு உபயோக பொருட்கள். தீஸ் ஆர் த ப்ராடக்ட்ஸ் தட் வி யூஸ் இன் அவர் ஹவுஸ். த குட்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் யர் ஹவுஸ் பர்மனெண்ட்லி ஆர் கால்ட் ஹவுஸ்ஹோல்டு குட்ஸ். ஸோ வீட்டிலேயே நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களுக்கு பேர் என்னது, வீட்டு உபயோக பொருட்கள் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வி கிவ் ஃபர்னிச்சர், கிச்சன்வேர், கிளாத் அண்ட் டவல்ஸ். சி தட் I gave 2 examples. See, electronic items and kitchenwares. That's all student. Next we will see sinking and floating, மூழ்குதல், மிதத்தல். See, you could have seen that some object float in water. சில பொருளை பார்த்துருப்பீங்க தண்ணி மேலே மிதக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் லைக் வாட்டர் பாட்டில், வாட்டர் டப், வாட் எவர். ஓகே, நெக்ஸ்ட்டு வைல் அதர் இஸ் சிங்க், சிலது வந்து தண்ணிக்குள்ளே போயிடும். ஓகே, பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ராடு. ஓகே, அயன் ராடு தூக்கி தண்ணி மேலே போட்டால் உள்ளே போயிடும், பார்த்துருப்பீங்க. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? வை சி தேர் வெதர் an object floats or sinks is determined by its density. அதனுடைய அடர்த்தியை பொறுத்து தான் அது தண்ணிக்குள்ளே போகிறது, தண்ணி மேலே மிதக்கிறத நம்ம நிர்மாணிக்க முடியும். ஸோ வாட் ஐம் சேயிங், கம்பேர் டு வாட்டர், தட் சப்ஸ்டன்சஸ் டென்சிட்டி இஃப் ஹை மீன்ஸ் இட் இஸ் sinking, if low means it is floating. Do you understand what I'm saying? Very good students. Next, when an object is immersed in a liquid, the liquid exerts an upward force on the object. It is known as upthrust. So when an object is immersed in a liquid, ஒரு பொருளை நம்ம போடும்போது அந்த பொருளை வந்து ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகும், அந்த தண்ணி மேலே எழும்பும், பார்த்துருப்பீங்க. the liquid exerts an upward force, அந்த ஃபோர்ஸை தாங்கிட்டு அந்த ஃபோர்ஸோடு அந்த தண்ணி மேலே எழும்பும். ஓகேவா, அந்த ஆப்ஜெக்ட் ஃபோர்ஸ், அந்த பொருள், அந்த உடச்சிட்டு அந்த பொருளை பார்க்கும்போது அந்த பொருள் உள்ளே போகும், அந்த லிக்விட் வந்து மேலே எழும்பும். ஓகேவா, திஸ் ப்ராசஸ் ஆர் நோன் ஆஸ் அப்த்ரஸ்ட், மேல் எழும்புதல் அர்த்தம், நீர் மேல் எழும்புதல் அர்த்தம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஐ கேவ் 2 pictures, see there, float and sink. ஓகே, வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அயன்ராய்டு, நான் சொன்ன அயன்ராய்டு உள்ளே போட்டோம்னா தண்ணிக்குள்ளே போயிடும், மேலே நிற்காது. ஏன்? வை? பிகாஸ் கம்பேர் டு அயன்ராய்டு, வாட்டர் ஹேஸ் லோ டென்சிட்டி, அதாவது அடர்த்தி கம்மியாக இருக்கும், அயனுக்கு வந்து அதிகமாக இருக்கும், அதனால தான் உள்ளே போயிடுது. கம்பேர் டு வாட்டர் பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். ஓகேவா, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், வாட் இஸ் தட்? வாட்டர் ஹேஸ் ஹை டென்சிட்டி, தட்ஸ் வை இட் இஸ் ஃப்ளோட்டிங். வாட் இஸ் தட்? பிளாஸ்டிக் இஸ் ஃப்ளோட்டிங். Do you understand what I am saying? Very good students. Next we will see solubility of solid in water. இந்த திடப்பொருட்கள் நீரில் கரையுதல். ஓகேவா,
we already seen about 3 states of matter: solid, liquid and gaseous. ஓகே, இதில் சாலிட் மேட்டர் தண்ணியில் எப்படி கரையிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், சி தட் சம் சப்ஸ்டன்சஸ் கம்ப்ளீட்லி டிசால்வ் இன் வாட்டர். we say that these substances are soluble in water. ஸோ சில சப்ஸ்டன்சஸ் தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சி போய்ட்டுருக்கும். இட் இஸ் dissolved in water. ஸோ we say that it is soluble in water. That substance is soluble in water. Some substances do not dissolve in water. சில substances தண்ணியில் கரையவே கரையாது. ஓகேவா? ஈவன் ஆஃப்டர் வி ஸ்டிர் ஃபார் லாங் டைம், ரொம்ப அதிகமாக நம்ம கலக்கினாலும் அது கரையாது. தீஸ் சப்ஸ்டன்சஸ் ஆர் இன்சால்யூபிள் இன் வாட்டர். இது கரையாத பொருட்கள் என்று பெயர் சொல்கிறாங்க. ஓகேவா? சி தட் ஐ கிவ் எக்ஸாம்பிள். சுகர் இன் வாட்டர். யா, வி ஆட் வித் சுகர் வாட்டர். வி ஆட் வித் வாட்டர். வாட் இஸ் தட்? சுகர். நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? சுகர் கூட வாட்டர் கூட சுகர் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். பார்த்துருப்பீங்க, டிசால்வ் ஆகிட்டு இருக்கும். நாட் ஒன்லி சுகர், சால்ட் ஆல்சோ. நெக்ஸ்ட்டு சாக் இன் வாட்டர். சாக் பீஸ் நம்ம தூளாக்கி தண்ணியில் போட்டோம்னா என்ன தான் ஸ்டிர் பண்ணாலும், என்ன தான் கலக்கினாலும் அந்த தண்ணியில் கரையாது, அப்படியே ப்ரெசிபிட்டேட்டடாக மாறிடும். அதை வீழ்படிஞ்சு போயிடும். பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட் இன் வாட்டர். இது கூட மண் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கலக்கினாலும் அது கரையாது. ஓகேவா? அதனுடைய கலர் தான், தண்ணியோட கலர் தான் மாறுமகாண்டி அந்த மண் கரையாது, அப்படியே கீழே படிஞ்சு போடும். இட் இஸ் insoluble in water substances. Do you understand what I am saying? Solubility of solids in water. Very good, students. See, next we will see mixing. கலக்கிறது, ரெண்டு லிக்விடை கலக்கிறது. See that certain liquids are heavier than other liquids. certain liquidsனால் சில திரவங்கள் பார்த்துருப்பீங்க. compared to what is that? Compared to water, coconut oil has low density. அடர்த்தி கம்மியாக இருக்கும். தட்ஸ் வை இட் இஸ் ஃப்ளோட்டிங். அது மேலே மிதக்கம். பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நாட் ஓன்லி கோகோனட் ஆயில், கெரோசின் ஆல்சோ. கிருஷ்ண ஆயில் சொல்லுவீங்களா, அது கூட நீங்கள் தண்ணியில் ஊற்றி பாருங்க, தண்ணி மேலே தான் மிதக்கும், தண்ணி கீழே இருக்கும். ஓகேவா? பிகாஸ் கம்பேர்ட் டு வாட்டர் ஹேஸ் ஹை டென்சிட்டி. தட் இஸ் த ஓகேவா? தட்ஸ் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? தட்ஸ் வை தே சே த ஹெவியர் லிக்விட்ஸ் டெபாசிட்ஸ் அட் த பாட்டம் அண்ட் த லைட்டர் லிக்விட்ஸ் ஃப்ளோட் ஆன் த டாப். ஓகே, see, I gave 2 examples: vinegar in water, coconut oil in water. Did you understand about mixing? Very good, students. That's all, students. I completed matter and material lessons. Okay, do you understand? See that Mickey Mouse thinking about this homework. Why are given here? It is thinking. Why? Because it is the homework. I'll give you. Okay, நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இந்த homework. ஓகேவா? See, first one, match the following: yarn, spinning; lint, ginning; fabrics, weaving; rayon, wood pulp; jute, stem. I given here question with the answer. பட் ஹோம்ஒர்க் கொடுக்கும்போது என்ன பண்ணுவேன்? கொஸ்டினை ஆன்சரை சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். நீ கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிச்சி கொஸ்டினுக்கு நேராக எழுதணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் அபவுட் திஸ். யான்னது நூல் நூற்றல், அந்த நூலாக மாற்றுறது, அந்த பஞ்ச நூலாக மாற்றுறது யானுன்றது. அந்த ப்ராசஸ் பேர் என்னது? ஸ்பின்னிங். நெக்ஸ்ட் லிண்ட்டுன்னா அந்த விதையை நீக்குது, பஞ்சை சாக்கில் போகிறது, அதுக்கு பேர் என்னது? கின்னிங். ஃபேப்ரிக்ஸ், ஆடை, அது அதை நெய்யறதுக்கு பேர் என்னது? வியவிங். ரயான், இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் மேன்மேட் மெட்டீரியல். ஓகே, ரயான். ஓகேவா? இது எதுலேருந்து செய்கிறாங்க? வுட் பல்ப்பு, அதாவது மரக்கூழ்லேருந்து செய்கிறாங்க. ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஜூட், ஸ்டெம்மு, அதாவது ஜூட் பிளான்ட்டில் இருக்கிற ஸ்டெம் எடுத்து தான் அந்த ஜூட் செய்கிறாங்க, அதாவது சணல் கயிறு, ஜூட் ரோப் செய்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? நாட் ஒன்லி தட், சோ மெனி ப்ராடக்ட் நம்ம நிறைய பொருள் செய்கிறோம். ஓகேவா? தட்ஸ் ஆல். மேட்ச் த ஃபாலோயிங் இஸ் ஓவர். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த கிவன் அனாலஜி. பொறுத்த போகிறோம் ஒன்றுக்கு ஒன்று எது கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டு. பட் some place I will give dash only, you will fill up that. Do you understand what I am saying? First one, solid. Here I gave table. Solid na table. So table is a kind of solid product, we know already. Okay, next dash water. Water na enna product ma? அங்கே நீங்கள் என்ன எழுதணும்? லிக்விடுன்னு எழுதணும். ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட்? ஐ ரிட்டன் யுவர் ஆன்சர். ஓகே, லிக்விட். நெக்ஸ்ட் ஹியர் காட்டன் என்னது? பஞ்சு. அது என்ன ப்ராசஸ்ஸு? விதையை நீக்கிட்டு பஞ்சு எடுத்து தனியாக பஞ்சு எடுத்து காட்டன் போடுறோம். அந்த ப்ராசஸ் என்ன பேருமா? கின்னிங், விதை நீக்குதல். நீ ஆன்சர் அங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு லிண்ட்டுன்னு என்னது? ஸ்பின்னிங். நூலை நூலாக மாற்றுறதுக்கு பேர் என்னது? பஞ்சு நூலாக மாற்றுறதுக்கு பேர் என்னது? ஸ்பின்னிங். ஓகே, ஹியர் தேர்ட் ஒன், கொயர் ஃபைபர். எதுலேருந்து கிடைக்குது? கோகனட்டில் தானே கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் அங்கே எழுதணும்? கோகனட் அப்படின்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு காட்டன் ஃபைபர், காட்டன் பிளான்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர், கருமிளகு. அது என்னது? கைண்ட் ஆஃப்
ஸ்பைசஸ் நறுமண பொருட்கள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? அதாவது உணவில் சேர்க்கும்போது ஸ்மெல் தரக்கூடிய பொருட்கள், அதாவது நறுசுவை தரக்கூடிய பொருட்கள். பிளாக் பெப்பர் பொருள், ஓகே, அது ஸ்பைஸ். அப்போ ஸ்வீட் கார்ன் நான் ஃபில்லப் டேஷ் கொடுத்துருவேன். என்ன ஆன்சர் எழுதுவாங்க? ஸ்வீட் கார்ன் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கிரைன் அப்படின்னு எழுதணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? கிரைன்னு ஆன்சர் அங்கே எழுதணும். ஸோ அகைன் ஒன் டைம் ஐ ரீட் திஸ். Complete the given analogy: solid, table, liquid, water, cotton, ginning, lint, spinning. Third one, coir fiber, coconut, cotton fiber, cotton plant. Fourth one, black pepper, spice, sweet corn, grain. Next, reading skills. See that. இவ்வளோ தானான்னு சொல்லிட்டு மிக்கி மவுஸ் சொல்லுது. அதே தான் நானும் சொல்கிறேன். இவ்வளோ தான், ஓகேவா? பயங்கர ஈஸி. தட்ஸ் வை. சி ஆன்சர் இன் பிரீஃப். சி வாட் இஸ் நோன் ஆஸ் ginning? The raw fibers are separated from the seed by a process known as ginning. Again one time I read this. What is known as ginning? The raw fibers are separated from the seeds by a process known as ginning. Second question. Give two examples for food products made from wheat. But they gave two only, but I written 5 or 6. Very easy, that's why. Okay, answer. Wheat products are breads, cakes, pasta, wheat gem and cracked wheat. Next, third question. Name the list of whole grains. Answer. Wheat, maize, beans, peas, barley and millets are some of the whole grains. That's all, student. I completed. Thank you.